என்னது ஒரு ஸ்வீட் ரெசிபியை பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவீங்களா? ஆமாங்க. எங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்சுன்னு எதை வேணால் எடுத்துப்போம். எங்கள் வீட்டில் இந்த ரெசிபி எல்லாருக்கும் அவ்வளோ ஃபேவரட். முக்கியமாக என்னோட ஃபேவரட். இந்த ரெசிபி நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த ரெசிபி யூடியூப்பில் கூட இல்லை. ஸோ பால்பூரி எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாமா? ஃபஸ்ட்டு தேங்காவை இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிட்டு வந்துருங்க. இது கூட கசகசா பாப்பி சீட்ஸ் வந்து நான் ஒரு 1/2 hour கிட்ட ஊற வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே அரிசி. இது ரெண்டுமே 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்துருப்பேன். ஒரு முழு தேங்காய். இது எல்லாத்தையும் உங்களால் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. திப்பியாக இருந்தால் இந்த டிஷ் நல்லா இருக்காது. நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த கசகசாவும் அரிசியும் நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கூட தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரியும் நீங்கள் அரைக்கலாம். நம்மளுக்கு ஒரே பாயிண்ட் நல்லா நைஸான பேஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு நல்ல ஒரு அகலமான அடிகனமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி சேர்த்து இது கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாத அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணும் அதை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏலக்காவே ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்து கட் பண்ணி இடித்து வச்சுக்கோங்க. பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. சைட் பை சைடு நான் பூரியும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு சைட் பூரி வந்து அம்மா சுட்டுட்ருக்காங்க. ஒரு சைடு வந்து நான் இந்த பால் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஒரே ஆள் செய்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பூரி சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பால் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைனா கட்டி கட்டுரும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளவே லைட்டாக கட்டிடுச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கன்சிஸ்டன்சி பாருங்கள். நான் இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிறப்ப நம்மளுக்கு அது கொதிச்சு வரப்போ கரெக்டாக இருக்கும். பூரி சுட்டு கொஞ்சம் அது லைட்டாக ஆறின பிறகு தான் இந்த பாலில் சேர்க்கணும். நம்ம சூடாக இருக்கிறப்ப அப்படியே சேர்த்துறாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்டியெல்லாம் போயிடுச்சு. பூரியுமே அம்மா பர்ஃபெக்டாக சுட்டுட்ருக்காங்க. அது கொதிச்சிட்டே இருக்குது. இப்போ வந்து நான் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு ஸ்மெல்க்காகவும் தான். நீங்கள் இது கூட வெனிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணலாம். அப்போ இன்னும் நம்மளுக்கு லைக் பசங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதனோட கன்சிஸ்டன்சியே பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சுகர் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதனோட கன்சிஸ்டன்சியே பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமி ஆகிடுச்சு. இதுலேயே உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி மாறி இருக்குன்றது. நல்ல க்ரீமியான டெக்ஸ்சர், நல்ல வாசனையோடு இருக்கும். அது குக்கான பிறகு ஒரு 10 to 15 minutes அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ வந்து நம்ம பூரியை வந்து அந்த இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பூரியாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். குழியான பாத்திரம் இல்லாமல் அகலமான பாத்திரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பூரியாக ஆட் பண்ணி டிப் பண்ணிவிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் பூரி ஆட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு ஒரு பூரி வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் இந்த பால் ஊற்றிட்டு அப்படியே ஒரு பூரியாக சேம் நம்ம வச்சுட்டு போகலாம். ஸோ அவ்வளோதான். ஒரு 15 to 20 minutes நல்லா ஊறினதுக்கு அப்புறமா சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ see you on next video. Bye bye.